ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஸ்பெஷலாக ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ட்ரை கலரில் ஸ்பாஞ்ச் கேக் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம கேக் செய்கிறதுக்காக கேக் டின்னை ரெடி பண்ணிக்கலாம். நான் இந்த கேக் டின்னில் ஒரு 2-3 ட்ராப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு இந்த கேக் டின் ஃபுல்லாக ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி நான் ப்ரஷ் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே பட்டர் ஷீட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பட்டர் ஷீட்டை உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு இது மேலேயும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கேக் டின் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஓரமாக வச்சிடலாம். அடுத்து நம்ம ட்ரை பவுடரை சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் 250 ml கப் சைஸில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அந்த மாவை சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி சலிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்பாஞ்ச் கேக் செய்யும்போது மாவை எப்போவுமே 1க்கு 2 வாட்டி நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கேக் நல்லா ஸ்பாஞ்சியாக கிடைக்கும். நான் இந்த மாவை ஒரு 3 வாட்டி சலிச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாவை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம முட்டையை பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இப்போது 4 முட்டை எடுத்திருக்கேன். வெள்ளைக்கரு தனியாக மஞ்சக்கரு தனியாக பிரித்து வச்சுருக்கேன். முதல்ல நம்ம வெள்ளைக்கருவை சேர்த்து பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேன். சால்ட்டு சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 நிமிஷத்துக்கு வெள்ளைக்கருவை நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ நான் 1 கப் அளவுக்கு பவுடர் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிகிட்டே இருங்க. மீடியம் ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பவுடர் சுகரும் சேர்த்ததுக்கு அப்புறமா 1 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஸ்டிஃபாக பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சக்கருவை ஒன்றா சேர்த்து பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு மஞ்சக்கருவாக சேர்த்து பொறுமையாக பீட் பண்ணிக்கோங்க. அடுத்த மஞ்சக்கருவும் சேர்த்துக்கிறேன். மீடியம் ஸ்பீடில் வச்சு எல்லாத்தையும் பீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லா மஞ்சக்கருவையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிட்டேன். இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். ரீஃபண்ட் ஆயில் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 நிமிஷத்துக்கு லோ ஸ்பீடில் பீட் பண்ணி எடுத்தால் போதும். எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் பீட் பண்ண தேவையில்லை. இப்போ நான் பீட்டரை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம சலிச்சு வச்சுருந்த மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திருப்பியும் நான் கொஞ்சம் மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது. இப்போ நான் மீதி இருக்க பாலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மாவை மிக்ஸ் பண்ணும்போது நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாவை நான் 3 பேட்சாக பிரித்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கேக் பேட்டரை நான் 3ஆக பிரித்து வச்சுருக்கேன். ஒரு கேக் பேட்டரில் நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்த கேக் பேட்டரில் நான் க்ரீன் கலர் சேர்த்துருக்கேன். க்ரீன் கலர் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க.
இப்போ நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் டின்னில் ஆரஞ்சு கலர் சேர்த்த கேக் பேட்டரை சேர்த்துக்கிறேன். ஆரஞ்சு கலருக்கு மேலே ஒயிட் கலர் கேக் பேட்டரையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நான் க்ரீன் கலர் கலந்த கேக் பேட்டரையும் சேர்த்துக்கிறேன். மாவை சேர்த்துட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போது ரெடி ஆகிடுச்சு. இந்த கேக் டின்னை நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளே இருக்க பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும். அடுத்து நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஒரு இட்லி பாத்திரத்தில் சால்ட்டு சேர்த்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த கேக் டின்னை சேர்த்துட்டு லோ ஸ்பீடில் வச்சு ஒரு 45 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 45 நிமிஷம் ஆயிடுச்சு. கேக் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஸ்டிக் இல்லைன்னா கத்தி வச்சு குத்தி பாருங்கள். அது இந்த மாதிரி ஒட்டாமல் வரும். இப்போ கேக் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த கேக் கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது இந்த பட்டர் ஷீட்டை எடுத்துடலாம். எடுத்துட்டு கட் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ ஸ்பான்ச்சியாக சூப்பராக கேக் ரெடியாகி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா சூப்பர் ஸ்பாஞ்சியாக இந்த கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கேக்கை கட் பண்ணி பிளேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல கலர்ஃபுல்லான ட்ரை கலர் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் கேக் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கேக் ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்குங்க. நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.